அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்திற்குரிய பலன்கள் தான். கும்பராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைய போகுது, அவங்க என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க, இது தவிர அவங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னவா இருக்கும், புதுசாக என்ன தொழில் தொடங்கலாமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். கேள்விகள் இல்லாத மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம மனதுக்குள்ளே தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்குமான பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைய போகுது, இது தவிர ஆடி மாதத்தில் நடந்திருக்க இந்த சனி வக்ர பயிற்சினால என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பயனுள்ள தகவல்களோடு இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் துவங்கி இருக்கிற நிலையில் எல்லா அம்மன் கோவில்கள்லையும் திருவிழா கோலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அம்மன் அப்படின்னாலே அது ஆடி தான். ஆடி மாதம்னாலும் அம்மன் தான். அம்மனுக்குரிய ஒரு முக்கியமான மாதங்களில் இந்த ஆடி மாதம் இருக்குது. பொதுவாகவே நவகிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கம். அப்படி ஒவ்வொரு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும்போதும் அதுக்குரிய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ராசிக்கு நல்ல பலனாக இருக்கும், இல்லை ஒரு ராசிக்கு பாதகமான பலன்களை கொடுக்கலாம். அப்படி இந்த ஆடி மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக பயிற்சினால கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வருவதோடு அந்த செய்தி மூலியமாக முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே பரிபூரணமாக நீங்கும். அதாவது வியாபாரத்தில் இத்தனை நாள் இருந்த விஷயங்கள், அதாவது நஷ்டமாக இருக்கலாம், இல்லை லாபமாகவே இருக்கும், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான செலவுகள் உங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி வியாபாரம் சம்மந்தமாக இது வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் உங்களை சேரும். நீண்ட நாளாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கி உத்தியோகத்தில் நல்ல நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க. உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படும். இதனால் பதவி உயர்வு இல்லை ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம் மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைச்சு போவாங்க. இதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் செய்ய நினச்ச காரியங்களை செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த நிலைமையெல்லாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை பெறும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இருக்கும். அதாவது பணவரவு உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு மனிதன் மன நிம்மதியோடு இருக்கான் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் நல்ல நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குனாலே ஒரு மனிதன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது உண்மை. அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது அசையும் சொத்து அசையா சொத்தெல்லாம் வாங்கி வைப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வண்டி வாகனத்தில் இது வரைக்கும் இருந்த குறைகளை தீர்ப்பீங்க. எலக்ட்ரிக் கேஸ் தொடர்பான பொருட்களை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் திருமணமாக இருக்கலாம், இல்லை சுப செலவு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். இதுக்காக செலவுகள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். நிறைய மனச்சிதறல்கள் வரும் அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலியமாகவும் மனதுக்கு அமைதி அப்படின்றது கிடைக்கும். இப்போ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு பயணமோ இல்லை வெளியில் எங்கேயோ ஒரு தெய்வ தலத்துக்கோ போய் நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த இடத்துல ஒரு மன அமைதி கண்டிப்பாக ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கண்டிப்பாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். 70 வயது வரை இருக்கக்கூடிய கும்பராசியினர் தைரியமாக எல்லா காரியங்கள்லையும் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது அப்படின்றது தான் உண்மை. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். பழைய கடன்களை முடிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. முதலீடுகள் புதுசாக செய்வீங்க. அதில் எந்த விதமான குறைவுமே இருக்காது. புதுசாக ஒரு முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை புதுசாக தங்க நகை வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் கூட உங்களுக்குள்ளே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படும். அதாவது அவங்களுடைய படிப்புக்காக இருக்கலாம், இல்லை அவங்க வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
குடும்பத்தில் புதிய வரவுகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது திருமணமாகி ஒரு ஒரு நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம். இல்லை ஒரு சின்ன குழந்தை பிறந்து கூட உங்கள் வீட்டுக்குள்ளே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. முதலீடுகளுக்கு எந்த விதமான குறைவுமே இருக்காது. நீங்கள் முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செய்யும்போது அதில் நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன சிக்கல்கள் மன தாங்கல்கள் எல்லாமே தீரும். பழைய பிரச்சனைகள் இருந்தால் அதை சுமூகமாக பேசி முடிச்சு கொள்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அம்பாளை வழிபடுறது மூலியமாகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. இந்த ஆடி மாதம் முழுக்க நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது தவிர இந்த ஆடி மாதம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சி அப்படின்னா அது சனியுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நடக்கக்கூடிய பயிற்சியை விட இந்த ஒரு பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா சனி வக்ர நிலையில் பயிற்சி ஆக போகிறாரு. அதாவது சனி ஒவ்வொரு கிரகமும் முன்னோக்கி பயிற்சி ஆகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சனியை பொறுத்த வரைக்கும் முன் பின் அப்படின்னு 2 விதமாக அவர் இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கம். அப்படி இந்த முறை சனி பின்னோக்கி பயிற்சி ஆக போறாரு. இதனால இதை சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. வக்ர பயிற்சியில பொதுவா பலன்கள் கலவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ஒரு சனி பயிற்சியில கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஜூலை 13ஆம் தேதி காலையில 9:36 மணி அளவில் வக்ர பயிற்சி நடந்திருக்கு. கிரகங்கள் முன்னோக்கி நகரும்போது தான் அதை சாதாரணமான பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னோக்கி நகரும்போது அதை வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வக்ர பயிற்சியால் நிறைய நன்மைகளும் நிறைய தீமைகளுமே நடக்கும். பொதுவாக சனி எப்பயுமே நம்ம செய்யக்கூடியதை தான் நமக்கு திருப்பி செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம வினைகள் தான் நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே. நம்ம நல்லது செய்கிறோம் அப்படின்னா அவரும் நமக்கு நல்லதை கொடுப்பாரு. நம்ம கெட்டது செஞ்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பதிலை அவர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு. அப்படி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேலையிலையும் வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குமா. இப்படி சனி நமக்கு என்னதான் நல்ல பலன்களை கொடுத்தாலும் அதை நம்மளே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் முன்கோபம் அப்படின்னு சொல்லப்படுது. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாக கோபம் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னா நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது கோபம் கண்டிப்பாக வரும். அப்படி வரக்கூடிய அந்த கோபத்தை நம்ம ஓரளவுக்கு தாங்கிட்டு அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போது அந்த சூழலை சரி செய்வதற்கான மனத்திறன் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யாரையும் எடுத்த உடனே இழிவாக பேசுகிறத தவிர்க்கலாம். வார்த்தைகள் எப்போவுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம செய்யக்கூடிய செயல்லையாகட்டும் வார்த்தையிலையும் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பற்றி பேசுகிறத தவிர்க்கிறதும் நல்லது. பொதுவாக பேசுகிறதையே இந்த காலகட்டத்தில் நம்ம குறைக்கும் போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா பலரும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையுமே அவங்களுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம ஒரு அர்த்தத்தில் பேசியிருந்தாலும் அவங்க அதை வேறு அர்த்தத்தில் கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் வாயடங்கி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்திலையுமே கூட இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளுக்குமே கூட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. எதிரிகள் மீது ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ அவங்க உங்களை உங்கள் பேரை கெடுக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்கள் பேர் கெட்டு போகாத அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை அமைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். 3வது நபரை நம்பாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புதுசாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறோம், நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னா கூட எந்த ஒரு 3வது மனிதரையுமே நீங்கள் நம்பாமல் இருக்கிறது மட்டும்தான் நல்லது. தெரிஞ்சவங்க மூலியமாக அவங்கள போய் அணுகிறது ஒரு நல்ல ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லலாம். எந்த மனிதர்களை பற்றியும் பின்னால் பேசுவதை நம்ம தவிர்க்கணும். அதன் மூலியமாகவே நல்ல பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரியான தவறுகளுக்கு தான் சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையும் கொடுக்குறாரு, கெட்ட விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களையுமே நமக்கு தரப்போகிறாரு. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அதே அளவுக்கான உங்களுக்கான
சங்கடங்களுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ மூலியமா சனி வக்ர பயிற்சி மற்றும் ஆடி மாத பலன்கள் எப்படி உங்களுக்கு அமைய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.